பொருளாதாரம், செல்வம், அந்த செல்வத்தை செலவழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அல்லாஹ் இப்படி ஆக்கிட்டானே என்று ஒரு கவலை இல்லாதவர்கள் கூட தர்மம் செய்ய வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தர்மம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்வதில்லை. இவ்வளவு சிறப்புகள் இருப்பதின் காரணத்தினால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் என்றால் உடனே கடை வீதிகளுக்கு நாங்கள் சென்று கூலி வேலை செய்து இப்போ யுசீபுல் முத் ஒரு கையளவு பெற்று அதை நாங்கள் தர்மம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மம் செய்யுங்கள்னு சொன்னால் இருப்பதை கொடுப்பது தான் தர்மம், நம்ம கொடுப்போம். அல்லது வீட்டில் இருப்பதை கொடுப்போம். ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் கூட வேலைக்கு போய் சென்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை தர்மம் செய்கிறார்கள்னா அவ்வளவு நன்மை இதில் இருக்கிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திருக்கிறாங்க. அதனால நபித்தோழர்கள் எல்லாம் இதற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதில் முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லா யுன்ஃபிகூனஹு இல்லா வஹும் காரிஹூன். முனாஃபிக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள்னா வெறுப்பவர்களாகவே தவிர செலவழிக்க மாட்டார். ஐயோ வந்துட்டானே, கேட்டுட்டானே, என்ன சொல்ல போறோமோ அப்படின்னு வீண்டா வெறுப்பாக கொடுப்பது. இப்படி நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக அதுக்கு எந்த நன்மையுமே கிடைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை சிலரை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் ஒரு சிலரை நடுத்தர வர்க்கத்தினராகவும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். செல்வந்தர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஏழைகளாக இருப்பவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் சில நேரங்களில் கஷ்டங்களையும் சிரமங்களையும் விடுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் இரு தரப்பினர்களாக ஏழைகளாகவும் பணக்காரர்களாகவும் இருக்கும்போது செல்வந்தர்களாக இருப்பவர்கள் வசதி படைத்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டுகிறார். அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வங்கள் அதை அல்லாஹு தஆலா ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் கூடுதலாக கொடுத்து வைக்கிறார். அந்த செல்வங்களை கஷ்டப்படக்கூடிய தேவை உள்ளவர்களுக்கு செல்வந்தர்களாக இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கென்று ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது என்பதையும் திருக்குரானும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் அரபில் சதகா என்று சொல்வார்கள் தர்மத்திற்கு. இந்த தர்மம் இரண்டு வகையான தர்மம் இருக்கிறது. ஒரு தர்மம் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளியாக மறுமை நாளில் தண்டிக்கப்படுவீர்கள். அந்த சதக்காவுக்கு நாம் ஜக்காத் என்று சொல்கிறோம். திருக்குரான் ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்னம சதக்காத்து லில் ஃபுகரா, சதக்கா என்பது ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் தஆலா முடிக்கும் போது இது கட்டாய கடமை என்று முடிக்கிறார். அதனால் அது கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஜக்காத்தில் வருகிறது. இன்னொன்று தர்மம், பொதுவான தர்மம், கட்டாயம் அல்லாதவைகள். இதை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் நன்மையை இழந்து விடுவோம், தண்டனைகள் என்பது இருக்காது. நம்முடைய தண்டனைகள் இருந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் போகலாம். ஆனால் ஜக்காத்துங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். மற்ற தர்மங்கள் இருக்கிறதே அது நாம் விரும்பி அடுத்தவர்களுடைய நிலைகளை அறிந்து நாம் கொடுக்க வேண்டியது. இதுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா திருக்குரானில் சொல்லியிருக்கிறார். இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் நமக்கு பெற்றுத்தருவது இந்த தர்மம். இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுபவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். திருக்குரானில் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் ضர்ராயி, மகிழ்ச்சியான நேரத்திலேயும் சிரமமான நேரங்களிலேயும் செலவழிக்கக்கூடியவர்கள். வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அலின்னாஸ், கோவத்தை வென்று முழுங்கி மக்களினுடைய தவறுகளை மன்னிப்பவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட உபகாரிகளை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவது 3 விஷயம்.